என் இனிய தமிழ் நண்பர்களே, தெய்வீக குரலில் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் மீண்டும் ஒருமுறை உங்களை சந்திப்பதில் மனமகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை. இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்கு உண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம். இக்கால மனித வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருளாக கருத்தாக கூறியுள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் இக்காலம் பொருந்தும் என்பதை நாம் உணரலாம். தற்போது அவர் எழுதிய புறங்கூறாமை அதிகாரத்தில் 7ஆம் குறள். இது எண்ணிக்கைப்படி 187ஆம் குறள். குறள் என்னவென்றால், பகச்சொல்லி கேளு பிரிப்பர், நகம் சொல்லி நட்பாடல் தேட்டாதவர். இதன் பொருள் என்னவென்றால், கூடி மகிழுமாறு இனியன பேசி நட்பை வளர்க்க தெரியாத அவர்கள் புறம் பேசிய நண்பர்களையும் பிரித்து விடுவர். கதை பார்ப்போம். சொக்கநாதன் மால் சொந்தக்காரர், மல்டிபிள் காம்ப்ளெக்ஸ் சொந்தக்காரர், சமூக ஆன்மீக பணி செம்மல், கிழக்கு அரிமா சங்க தலைவராக பதவி ஏற்கிறார். அதற்கு மாவட்ட லயன்ஸ் கிளப் கவர்னர், வெளிநாட்டு லயன்ஸ் கிளப் நிர்வாகிகள் வருகை தருகிறார்கள். 30 மெம்பர்கள் கொண்ட இந்த சங்கம் சமூக சேவைகளில் பலமுறை தன்னை நிரூபித்துள்ளது. அரிமா சங்கம் மேலும் வளரவும் பல உயர்ந்த அதிக செலவாகும் சேவைகள் நடக்கவும் சொக்கநாதன் தலைமை உதவும் என யாவரும் நம்பினர். அதற்கு காரணமும் உண்டு. 30 வருடங்களாக தொழில் செய்யும் அவரை சிட்டியில் அனைவரும் அறிவர். தொழில் நிமித்தமாக நகை வியாபாரிகள், மளிகை வியாபாரிகள், ஃபேன்சி ஸ்டோர்காரர்கள், விவசாய தொழிற்சங்க ஆன்மீக சங்கங்கள் தலைவராக உள்ளார். எந்த சமுதாய பணியும் அவர் பங்களிப்பு இன்றி நடைபெறாது. அரசியல் அறிந்தவர். வந்திருந்த லயன்ஸ் கவர்னரும் வெளிநாட்டு நிர்வாகிகள் மகிழும்படி தான் சார்ந்த சங்கங்களின் பெரிய புள்ளிகள் 20 பேரை அன்றே கிழக்கு அரிமா சங்கத்தில் சேர்த்தார். பள்ளிகள், ஆதரவற்ற அவர்கள் இல்லங்கள், மருத்துவமனைகள், சுற்றுச்சூழல் மாசு அகற்றல், நீர் மேலாண்மை, விபத்து தடுப்பு, காவல்துறை, மக்கள் நண்பன் என்ற முதல் நாளே பல செயல்களை செய்ய உள்ளதை அவர் முழங்கினார். பழைய புதிய மெம்பர்களை அவர்களின் செயல்பாடுகளை வானலாக புகழ்ந்தார். பல சேவை கமிட்டிகள் லயன்ஸ் கிளப் திட்டப்படி ஏற்படுத்தினார். உறுப்பினர்களை கொண்டு இதனை ஏற்படுத்தினார். அவரின் சேவை செயல் திட்டங்களில் மிக முக்கியமான, யாரும் அறிந்திராத சாமர்த்தியம், திறமை உண்டு. யாரும் அதை அறிந்திருக்கவில்லை. மற்றவர் சேவைகள் செய்ய பல வழியாக இவர் அவர்களை கொண்டு வருவார். முதலில் தான் தருவதை எளிமையாக சொல்வதை போல் கணிசமான தொகை வர வைப்பார். செயல்பாட்டையும் உடனே தன் ஆரம்ப செலவில் ஆரம்பித்து விடுவார். ஒரே மாதிரி தொழில் செய்பவர்களிடம், உங்கள் போட்டியாளர் இவ்வளவு தரும்போது நீங்கள் அதைவிட அதிகம் தந்தால் அப்போதுதானே தங்கள் பெயர் கல்வெட்டில் முதலில் வரும் என்பார். பேசி பேசி வசூல் செய்து விடுவார். தன் மால் மல்டிபிள் காம்ப்ளெக்ஸ் வேண்டிய பொருட்களை மெம்பர்களிடம் மலிவு விலை என பேசி அவர்களிடம் நிறைய ஸ்டாக் வாங்கி வைத்து தவணையில் தருவதாக சொல்லிவிடுவார். பெரிய ஆர்டர் என்பதால் அவர்கள் ஒத்துக்கொள்வார்கள். சிறிய பெரிய கூட்டங்களில் பிறரை தலைமை தாங்க வைத்து மகிழ்வித்து விடுவார். வேறு வேறு வியாபாரம் செய்பவர்களை தொடர்பு கொண்டு மெம்பர்களுக்கிடையே நட்புறவு உண்டாக்கி அவர்களும் வியாபாரம் உண்டாக்கி விடுவார். எல்லா சேவைகளையும் தன் சொந்த மேற்பார்வையில் தன் சொந்த ஆட்களை கொண்டு செய்வார். இதில்தான் உள்ளது நுணுக்கம். பட்ஜெட் போட்ட செயல் திட்டங்களில் தன் பங்குத்தொகை மீதம் வைத்து பிறர் பணத்திலேயே முடித்து விடுவார். தரம் சற்று குறைந்தாலும் கவலைப்பட மாட்டார். மெம்பர்கள் உள் தொழில் போட்டி இருந்தால் அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வார். வெளிநாட்டு பணக்கார லைன் சங்கங்கள் மூலம் உதவித்தொகைகள் பெற்று பல மக்கள் மருத்துவ சமூக சேவைகளை செய்வதாக கூறி பெருந்தொகை பெற்றாலும் வேலையை மெதுவாக நடக்க செய்வார். தொகையை தன் தொழிலில் ரொட்டேஷனில் பயன்படுத்தியதால் இந்த நிலை வந்தது. புரிந்து கொண்ட சில மெம்பர்கள் ஏன் தாமதம் என, ஏன் தரக்குறைவு என்று கேட்க ஆரம்பிக்க, அதற்கு பொது வேலை என்றால் அப்படித்தான், நம் அன்றாட வேலைகளோடு செய்வதாக தாமதமாவது இயல்புதானே என்பார். தரம், பணியாளர் கவனக்குறைவு என்று கூறி சமாளிப்பார். சப்ளை செய்த பொருட்களுக்கு தொகை முறையாக வராததால் சில மெம்பர்கள் கண்டித்து கேட்க, மற்றவர்கள் பொறுமையாக இருக்க நீங்கள் மட்டும் ஏன் பதற்றப்படுகிறீர்கள் என்பார்.
இதனால் பலரிடம் காலப்போக்கில் பகை வந்தது, நட்பு முறிந்தது. ஒரு கட்டத்தில் பலரின் கோபத்தால் தன் சொத்துக்களை விட்டு தொகை தந்தார். நட்பும் கெட்டது, பெயரும் கெட்டது, அவருடைய காரியங்களும் நிறைவேறாமல் அரைகுறையாக நின்றது. நண்பர்களே, இத்துடன் கதை முடிகிறது. நண்பர்களே, வாழ்வில் சாமர்த்தியம் என்று நாம் பலவற்றை நினைக்கிறோம். இந்த சாமர்த்தியம் புரிந்து கொள்வ மற்றவர்களுக்கு முடியாதா என்ன? அதாவது நாம் எவ்வளவுதான் பூசி மெழுகினாலும், பேச்சில் சாமர்த்தியமாக பேசினாலும் பல நாள் விஷயங்கள் ஒரு நாள் வெளியே தெரிந்தே ஆக வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகும். ஒரு சில சமயம் நம் செயல்களாலே அது வெளியே வந்துவிடும். சாமர்த்தியமா பேசலாம், ஆனால் நிறைய நாள் சாமர்த்தியமாக பேசும்போது சாமர்த்தியமாக நடந்து கொள்ள முடியாத சூழ்நிலையும் வருவது இயற்கைதான். இதை நாம் பலரிடம் இந்த வாழ்க்கையில் சந்திக்கிறோம். திருவள்ளுவர் நற்காரியங்கள் செய்யலாம், ஆனால் இம்மாதிரி புறம் சொல்லி செய்வதால் அதற்கு கிடைக்கும் பலன்கள் அவ்வளவு நன்றாக இருக்காது. அந்த மாதிரி செய்யும் பொழுது உறவும் நட்பும் கருவதற்கு வாய்ப்புள்ளது என்பதை அக்காலமே உணர்ந்து வாழும் நெறிகளாக இக்கருத்தை கூறுகிறார். அதற்கான கதையையும் நாம் இப்போது பார்த்தோம். நாம் சிந்திப்போம், உண்மையாக வாழ்வோம், உண்மையாக பல நற்காரியங்கள் செய்வோம். அது வெல்லும், அது நிலைத்து நிற்கும். இத்துடன் கதை முடிகிறது. வேறொரு குரலுடன், அதன் பொருளுடன், கதையுடன், கருத்துடன் உங்களை மீண்டும் சந்திக்க விரும்பும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இக்கதையில் வரும் கதை, கருத்து, பொருள், படங்கள் யாவும் கற்பனையானவை, எதையும் யாரையும் குறிப்பிடுவன அல்ல. அவை கதை சொல்ல வந்தவை. இக்கதையினை மற்றவர்கள் அனுப்பி தமிழ் இலக்கிய சேவை செய்திட கேட்டுக்கொள்கிறேன். மனங்கவர் முருகன் அருளால் தமிழ் மேலும் வளர்ந்து வாழ்வில் வளமை நிலைக்க வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவர், வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்களும் செயல்களும். வணக்கம்.